இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. உன் பொண்ணுக்கு சூரிய ஒளி தேவைப்படுது. உடனே கதவெல்லாம் திறந்து விடு. சீக்கிரம் திறந்து விடுங்க. பைரவி ஆக்க நினைப்பவனுக்கு ஒரு வழி, அழிக்க நினைப்பவனுக்கு 1000 வழி. அகிலாவின் மீது ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை சூரிய ஒளி பட்டால் போதும். அவள் மேல் சூரிய ஒளியை பட வைப்பேன். ஏண்டி திலகா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே உட்காந்துட்டு இருப்படி? அவன் தான் வந்து நியாயம் கேட்டுட்டு போயிட்டான்ல. இத பாரு, இனிமே நீயே நினைச்சாலும் அவனோட போய் சேர்ந்து வாழ முடியாது. அவனை தலை முழுகிட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அவரோட வாழ்ந்த வாழ்க்கைய அவ்வளவு சீக்கிரத்துல எப்படிமா மறக்க முடியும்? மறந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. என்னால மறக்க முடியாது. நான் அவரோட தான் சேர்ந்து வாழ்வேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எக்கம்மா சொல்றா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இவன் வேற வந்துட்டான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. யோ குடுகுடுப்ப, இங்க கெட்ட காலம் கால்ல சலங்கை கட்டிட்டு ஆடுது. நீ என்ன நல்ல காலம் பிறக்குதுங்கிற? போயா. உண்மையதான் சொல்றேன் தாயி. இது ஜக்கம்மா வாக்கு. விரிஞ்ச 2 இதயங்கள் ஒண்ணு சேர போகுது. கண்ணீர் விட்ட கண்ணு சந்தோஷப்பட போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உண்மைதான் சொல்றியா? ஜக்கம்மா பொய் சொல்ல மாட்டா தாயி. நானும் என் புருஷனும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவோமா? கண்டிப்பா தாயி. குழந்தையால பிரிஞ்ச நீங்க அதே குழந்தையால ஒண்ணு சேர போறீங்க. உனக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கே, எப்படி? நான் சொல்ல தாயி, அந்த ஜக்கம்மா சொல்றா தாயி. அந்த குழந்தை நல்லபடியா குணமானதானே என் புருஷன் என்னோட சேருவாரு. பிரச்சனையை தெரிஞ்சு சொல்ற எனக்கு அது சரி பண்ண வழியும் தெரியும் தாயி. அது உனக்கு தெரியாம போனதா ஆச்சரியமா இருக்கு தாயி. அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறத விரட்டி அந்த குழந்தையை உன்னால சரி பண்ண முடியுமா? தாயி, நான் விரட்டாத ஆவி இல்ல, நான் போக்காத நோய் இல்ல, நான் சரி பண்ணாத விஷயமே இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஆவியோ சாதாரண நோயோ கிடையாது. எதுக்குள்ளே அடங்காத ஒரு தீய சக்தி அது. அத விரட்டுறேன்னு வந்த மந்திரவாதியே அது ரத்தம் கக்க வைக்காத குறையா விரட்டி அடிச்சிருச்சு. தாயி, ஆட்டு விக்கிறவன் ஆட்டு விச்சா அடங்காத ஏவல் கிடையாது தாயி. அப்படியே ஆபத்துனாலும் அது விரட்ட நினைக்கிற எனக்கு தானே தாய் ஆபத்து. நீ ஏன் தாய் பயப்படுற? என்ன அங்க கூட்டிட்டு போ. எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கி வர. யோசிக்காத தாயி. என் மேல முழுசா நம்பிக்கை வச்சா நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தருவோம் தாயி. நம்புறேன், உன் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறேன். எப்படியாவது அகிலாவை சரி பண்ணி என்னையும் புருஷனோட சேர்த்து வச்சிரு தாயி. நீ உன் புருஷனையும் உன் குழந்தையும் காட்டு. எண்ணி 24 மணி நேரத்துல முழுசா குணமாக்கி உன் கூட உன் புருஷனை சேர்த்து வைக்கிறேன் தாயி. இத நான் சொல்ல, நான் கும்புற அந்த ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. சரி வா,
உன்னை என் புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வா. மதுரகாளியின் குங்குமம் என்னை நிலைந்து விடாமல் தடுக்கிறதோ அதையும் உடைக்க எனக்கு நீ தெரியும். எப்படி என் மகளை காப்பாத்த போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ கடவுளா பார்த்து இவரை அனுப்பி வச்சிருக்காருங்க. யாரு இருந்தாலு நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். நீங்க வாங்க வாங்க வாங்க. நான் சொன்னேன்ல, இவர்தான் அவரு. நம்ம அகிலாவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. வீட்ல நான் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இவரா வந்து என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னாரு. உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன்னு சொன்னாரு. அதனால தான் இவரை எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சாமி, உங்க பேரு கணேஷ். உங்க முதல் தாரத்து குழந்தை அகிலா. சாமி, அவ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி புகுந்துகிட்டு அவளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. இப்ப என் குழந்தைய காப்பாத்த முடியுமா? அவ எனக்கு அதே மாதிரி திரும்ப கிடைப்பாளா? கண்டிப்பா கிடைச்சிருவா சாமி. அதுக்கு தானே ஜக்கம்மா என்ன எங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. சித்ரா, நான் மாயம் வந்திருக்கேன். குருதேவா, போதும், கத்தரத நிப்பாட்டு. உத்தரவு குருதேவா. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையா. ரொம்ப நன்றிங்க சாமி. முதல்ல உங்க குழந்தைய முழுசா காப்பாத்தினதுக்கு அப்புறம் இந்த நன்றி எல்லாம் சொல்லுங்க சாமி. ஐயா, என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்திருங்க சாமி. நான் சொல்றதெல்லாம் நீங்க தட்டாம கேட்டாதா ஜக்கம்மா புண்ணியத்துல உங்க மகளை நான் காப்பாத்த முடியும். என் அகிலாவை காப்பாத்தணும். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லுங்க. சரி சாமி. ஓம் க்ரீம் ஜக்கம்மா. கணேசா, உன் பொண்ணுக்கு சூரிய ஒளி தேவைப்படுது. உடனே கதவெல்லாம் திறந்து விடு. எங்க நமக்கு அகில தாங்க முக்கியம். அவர் தான் காப்பாத்துறேன்னு சொல்றாருல, நாம அவர் சொல்ற மாதிரியே செஞ்சிருவோங்க. வாங்க, கதவை திறந்து விடலாம். யோசிக்காதீங்க, அவர் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். வாங்க சாமி. யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல சாமி. உடனே கதவை திறந்து விடுங்க சாமி. உங்க மக உசுறு வேணுமா இல்ல வேண்டாமா? வேணுங்க. அப்படின்னா அடைச்சு வச்சிருக்க எல்லா கதவையும் திறந்து விடுங்க சாமி. வாங்க. சரிங்க. சீக்கிரம் திறந்து விடுங்க.
சித்ரா, குருவே, சூரிய ஒளி பட்டு விட்டது. இனி ராஜாங்கம் தான். ஒவ்வொரு நாளும் அகிலாவை சித்திரவதைக்கு ஆளாக்கு. உங்கள் உத்தரவு என் சித்தம். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பலரையும் எடுத்துட்டோம். சூரிய ஒளி உள்ள போற மாதிரி பண்ணிட்டோம். எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்திருங்க சாமி. அதுக்கு தானே ஜக்கம்மாவே என்ன இங்க அனுப்பியிருக்கா. சாமி, ஒருத்தருக்கு சுகம் இல்லாம போயிடுச்சுன்னா சூரிய ஒளி மேல படணும் சாமி. அந்த சூரிய ஒளி மேல பட்டாதானே உடம்புல சக்தியே கிடைக்கும். சாமி, இந்த அறிவு கூட இல்லாம எப்படி இவ்வளவு கட்டைங்களை போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க? நல்லா கேளுங்க சாமி. அது இல்லைங்க, எங்க குழந்தையை காப்பாத்தணுங்கிறக்காக யாரு எது சொன்னாலும் செஞ்சுட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. எப்படியாவது எங்க குழந்தையை காப்பாத்திருங்க. காப்பாத்திரலாம் சாமி. சாமி, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஊருக்கு வெளியில இருக்க கல் மண்டபத்துக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சாமி, நேரம் கம்மியா தான் இருக்கு. நான் முன்னாடி போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். சாமி, நீங்க அந்த குழந்தையோட 2-3 துணியை எடுத்துக்கிட்டு பூஜைக்கு வாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரங்களையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க. அகிலா வரமாட்டேன் நடம் பிடிச்சா? இத பாருங்க சாமி, நான் வந்ததுக்கு அப்புறம் அவ நிச்சயமா அடம் பிடிக்க மாட்டா. இருந்தாலும் அவ ஏதாவது அடம் பிடிச்சானா இந்த மைய வச்சுக்கோங்க. இத அவ நெத்தியில தடவி அவளை அங்க கூட்டிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அவ கட்டுப்பட்டு வருவா. சித்ரா, என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வா. தட்டாமல் வருவேன். அப்ப எனக்கு உத்தரவு கொடுங்க சாமி. வரேன் தாயி. பாத்தீங்கல்ல, என்னமோ நான் தான் அப்படி குடும்பப்படுத்தின மாதிரி அன்னைக்கு என்ன போட்டு அடிச்சீங்க. ஆனா இப்போ அகிலாவை நான் தான் காப்பாத்தினேன். ஒழுங்கா வளர்க்கணும்னா 4 அடி அடிச்சுதாங்க வளர்க்க முடியும். இதெல்லாம் குத்தம்னு சொன்னா எப்படிங்க குழந்தைய வளர்க்க முடியும்? தப்புதான் அகிலா, என்ன மன்னிச்சிரு. பைரவி, பைரவி வாயே, நம்ம உடனே வீட்டுக்கு போலாம். வாயே, என் கூட வாயே. அகிலாவுக்கு அகிலாவுக்கு ஏன் வீட்டுக்கு? ஏன் என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பதட்டப்படுற? அகிலாவ அங்க இருட்டு ரூம்ல வச்சிருந்தோம்ல, இப்ப அவளை வெளியே கொண்டு வர போறாங்களாம். என்ன சொல்ற நீ? ஆமா பைரவி, யாரோ ஒரு குடுகுடுப்புக்காரன் அகிலாவை அடைச்சு வச்சிருந்த கதவு ஜன்னலை எல்லாம் திறந்து விட சொல்றான். அகிலாவை அவன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என் வீட்டுக்காரன் இது எதையுமே புரிஞ்சுக்காம திறந்து விடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. யார் இந்த குடுகுடுப்புக்கார? யாருன்னு தெரியல பைரவி, ஆனா அவனை பார்த்தா நல்லவன் மாதிரியே தெரியல. சீக்கிரமா பைரவி, நீ தான் அகிலாவை காப்பாத்தணும். போலாம் பைரவி. சரி.
கணேஷ், யார கேட்டு இந்த கதவு திறந்தீங்க? யார கேட்டு திறந்தீங்க? யார கேட்கணும்? அகிலா எங்க குழந்தை, எங்க குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. கணேஷ், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யார கேட்டு திறந்தீங்க? பாத்தீங்கல்ல, சூரிய ஒளி பட்டு அந்த குழந்தையோட கலர் எப்படி மாறிடுச்சுன்னு. சூரிய ஒளிப்பட்டா இப்படிதான் ஆகும்னு சாமியார் சொல்லிட்டாரு. அதனால நீ உன் வேலையை பாத்துட்டு போ. திலகா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நடுவுல வந்து மூக்க நுழைக்காதீங்க. நடந்த விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரியாது. யாருக்கு எதுவும் தெரியாது? உனக்கு தாண்டி எதுவும் தெரியாது. நான் நடுவுல வந்தவ இல்ல, நீ தான் நடுவுல வந்தவ. பாதியில வந்தவ பாதியிலேயே போயிடு. என்னங்க அவ பேசுறதை கேட்டுட்டு பாத்துட்டு நிக்கிறீங்க? அவளை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. நம்ம குழந்தைய பாத்துக்க நமக்கு தெரியாது. கணேஷ், பைரவி, என் குழந்தைய காப்பாத்திக்க இப்பதான் எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதை தடுக்காதீங்க. நீங்க போங்க. கணேஷ், அவங்க சொல்லுங்க. உங்களை நான் போக சொன்னேன். போங்க. கணேஷ், உங்களை யாரோ தப்பா வழி நடத்துறாங்க. நம்ம அகிலாவை காப்பாத்தி ஆகணும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க கணேஷ். என்ன நீ நான் சொல்ல பேசிக்கிட்டே இருக்க? போடி வெளியே. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த உனக்கு மரியாதை கேட்டு ஜாக்கிரதை. வருவேன். அகிலாவை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை.